சிலுவையிலே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். தீவிரமான அன்பு ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறது. விசுவாசத்துல குறைவாயிருந்த பேதுரு ஆண்டவர் தனக்கு தந்த அழைப்பை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்த பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றார். அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிற வாய்க்காலாக மாறினார். உண்மையான அறிக்கை ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தரிசனத்தை அறிக்கை செய்கிறவராக மாறின பொழுது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றார். அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவராக மாறினார். கடுமையான உபத்திரவங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறது. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்த அந்த சிலுவையின் பாதையில வந்த உபத்திரவங்களை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்ததுனால தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் ரட்சிப்பை பெற்றார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு அளிக்கிற ரட்சிப்பின் அதிபதியாக மாறினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். சேவ் யுவர் செல்ஃப். உன்னை ரட்சித்துக்கொள்.